Tamil Nadu 360 News. வைத்தீஸ்வரன் கோவில் சித்திரை திருவிழா தற்போது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதில் நகரத்தார் சமூகத்தினர் வீரப்போர் குச்சிகளை ஏந்தி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலில் புகழ்பெற்ற சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நகரத்தார் மக்கள் தங்களின் குலதெய்வமான வைத்தியநாத சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடத்தினர். சித்திரை மாதத்தின் 2வது செவ்வாய்க்கிழமையான நேற்று சிவகங்கை மற்றும் காரைக்குடி பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான நகரத்தார்கள் பாத யாத்திரையாக வந்தனர். அவர்கள் கைகளில் அலங்கரிக்கப்பட்ட கம்பு மற்றும் பிரம்புகளை ஏந்தி வந்து சுவாமிக்கு வீர வழிபாடு செய்தது பக்தர்களை பெரிதும் கவர்ந்தது. முன்னதாக சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. நவகிரகங்களில் செவ்வாய் தலமாக விளங்கும் இக்கோயிலில் தீராத நோய்களை தீர்க்கும் திருச்சாந்து உருண்டை மற்றும் சித்தாமிர்த தீர்த்த குளத்தில் மிளகு, உப்பு காணிக்கை செலுத்தி பக்தர்கள் நேர்த்திக் கடன் செலுத்தினர். விழா ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்துள்ளனர். அடியேன் ராஜ மகாதேவ சிவாச்சாரியன், வைத்தீஸ்வரன் கோயில், அதாவது புல்லிருக்கு வேலூர் அப்படின்னு பேரு. புல் மீனிங் ஜடாயு, ரிக் அப்படின்னா சதுர்வேதம், ரிக் யஜுர் சாம அதர்வன வேதம். புல்லி ரிக்கு, வேல்னா முருகன், ஊர் அப்படின்னாலே சூரியன். இவா 4 பூஜித கஷேத்திரம். வைத்தியநாத சுவாமி ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு இதா இருந்திருக்கார். சதுர்யுகம். அப்ப இந்த கலியுகத்துல நிகம்பவனமா வேப்பமர தலவிருட்சமாகவும் வைத்தியநாதர் தலவிருட்சம் ஒவ்வொரு யுகத்துல கதம்பவனம், வில்வவனம் இப்படிலாம் இருந்திருக்கு. இந்த ரொம்ப விசேஷமான பரிகார கஷேத்திரம். அதே மாதிரி வைத்தியநாத சுவாமி சிவபெருமான் வைத்திய கோலம் கொண்டு வைத்தியநாதரா டாக்டரா வரார். 4448 வியாதிகள் தீர்க்கிறார். உடல் வியாதி, உள்ள வியாதி. திருப்பதிக்கு எடுத்தார் போல் நிறைய எல்லா வர்க்கத்து எல்லா கோத்திராதிகாரர்களுக்கும் குலதெய்வம். குறிப்பிட்டு ஒவ்வொரு மாத காலமும் இங்க தருமபுர ஆதீனம், திரு கைலாய பரம்பரை தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் அவர்கள் ஆட்சி காலத்துல ரொம்ப சிறப்பாக கோயில் பூஜைகள், 6 கால பூஜைகள் வைத்தியநாத சுவாமி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்க சோழநாடு அந்த நகரத்தார் எல்லாம் சித்திரை மாசம் முதல் செவ்வாய் நடக்க ஆரம்பிப்பாங்க. திருப்பத்தூர் பக்கத்துல எரணியூர்னு இருக்கு. அங்க வண்டி கட்டி அங்கிருந்து வண்டி கட்டி நடந்து ஆரம்பிச்சோன்னா முதல் செவ்வாய் வாழ்க்கை கணக்கு. 2வது செவ்வாய் இங்க வந்துருவாங்க. அந்த 2வது செவ்வாய்க்கிழமானாதான் இங்க வருவா. ஊருக்குள்ள எல்லை வரைக்கும் இருப்பாங்க. அந்த எல்லையில கோயில் மரியாதை யானையுடன் பூர்ண கும்பலாம் கொடுத்து அவள் மரியாதை செஞ்சு செவ்வாய்க்கிழமை 2வது செவ்வாய் அழைத்து 4 வீதிகளை சுத்தி திருக்குளம். ஒரு கோயில் அப்படின்னா மூர்த்தி, தீர்த்தம், தலவிருட்சம். மூர்த்தி வைத்தியநாதர், தலவிருட்சம் கலியுகத்துல வேப்பமரம், தீர்த்தம் சித்தாமிர்த தீர்த்தம். இந்த ஆலயத்துல 22 தீர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பிரதான தீர்த்தம் அம்பாளுக்கு தையல்நாயகி எழுத்தாப்புல உள்ளது. தமிழ்ல தையல்நாயகி அப்படின்னு பேரு, சமஸ்கிருதத்துல வலாம்பிகா. தையல்நாயகி எழுத்தாப்புல சித்தாமிர்த தீர்த்தம். அந்த தீர்த்தம் நீராடி அங்க சந்தான தீர்த்தம் இருக்காங்கல்ல, அங்க ஸ்நானம் பண்ணி அந்த இடத்துல மண் எடுத்து இங்க திருச்சாந்துருண்டை ரொம்ப வைத்தியநாதர் இது விசேஷமான இது. அப்பேற்பட்ட கஷேத்திரத்துல இவங்க நடந்து இந்த 3 நாட்கள் அவங்களாம் எப்படி என்ன அப்படின்னா நகரத்தார்கள்லாம் இங்க இருந்தவா. பின்னாடி ஒரு காலத்துல ஒரு சுனாமி வந்திருக்கு. அவங்க எல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், வெட்டியார்கள் தான். அப்ப இந்த சுனாமியில அவளுக்கு எல்லாமே இந்த வீடு போக்குவரத்து எல்லாமே சுனாமியில அழிஞ்சு போயிடுச்சு. இந்த நம்ம சோழ இதே அரண்மனையே மூழ்கி இருக்கும்பா இல்லையா, அது மாதிரி. அதனால அவ என்ன பண்ணிட்டான்னா இந்த மேடான பகுதியை நோக்கி குடியேறிட்டான். இங்கிருந்து தஞ்சாவூர், புதுக்கோட்டை, காரைக்குடியெல்லாம் மேடான பகுதி, கடற்கரை கிடையாது. இங்க கடற்கரை 12-15 கிலோமீட்டர்ல கடற்கரை. அந்த மேடான பகுதியை குடியேறின உடனே அந்த நன்றி கடனுக்காண்டி இந்த மறக்கக்கூடாது குலதெய்வ வழிபாடுக்காண்டி அவ ஆரம்பிச்சது. அவ கூட சேர்ந்து அவள்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடியவா, வண்டிக்காரா, அந்த வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா செட்டிமார்களும், அதோட கள்ள வீட்டுக்காரர்கள், அங்க இருக்கக்கூடிய அனைத்து விதமான குலதெய்வக்காரர்களும் பக்தர்களும் நிறைய கூடி அப்படியே அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், காரைக்குடி, திருப்பத்தூர், மதுரை, இந்த வேலூர், இந்த எல்லா ஏரியாலிருந்து அவங்க அந்த ஒன்று கூடி நடந்து வருவாங்க. ஒரு வார காலம் இங்க வழிபாடு நடத்தி
அந்த அவளுக்காக வழி தெரியலன்னா அந்த காலத்துல தையெல்லாம் போய் அடிச்சுட்டு வருவானா. அவ்வளவு விசேஷமான இங்க வந்து அவ என்னென்ன காத்துல வச்சு எல்லாம் வழிபாடு விசேஷமா வைத்தியநாத சுவாமிக்கு மகா அபிஷேகங்கள் செய்து பழவர்க்கங்கள் படிக்கட்டுகளுடன் அபிஷேகங்கள் செய்து அங்கி விசேஷமான அலங்காரம் தங்க கவச்சம் வைரங்கி அதெல்லாம் சுவாமி சாத்தி சகசிரநாம பூஜைகள் குத்துவலுக்கு வழிபாடு அன்னதானங்கள் இதெல்லாம் இங்க இருந்து இந்த சனாதன தர்மப்படி வழிபாடு பட்டு அனைத்து மக்களும் இங்க சிறப்பாக வழிபாடு செய்து காவலுக்கு போட்டு அவங்க இந்த 3-4 நாட்களும் வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து கொண்டு செல்வது வழக்கம். அப்பேற்பட்ட இந்த இதுல வந்து லட்சோபதி லட்சக்கணக்கான மக்கள் வந்து வைத்தியநாத சுவாமி வழிபாடு பண்ணிருக்கிறார்கள். அதே அவ அந்த வண்டி கட்டி ஆரம்பி நடைபயணம் தொடங்கும் போது வைத்தியநாத சுவாமி தையல் நாயகி அவ மட்டும் வழிபட்டுட்டே வருவா. வேற எந்த கேத்திரம் எங்கேயும் இங்க வந்து செவ்வாய்க்கிழமை வழிபட்ட பிறகுதான் இங்க சிதம்பரம் இங்க வைத்தியநாத சுவாமி பஞ்ச வைத்தியநாதன் சொல்றது. ஐவநல்லூர், ராதாநல்லூர், மல்லிப்பள்ளம் இந்த மாதிரி 5 வைத்தியநாத சுவாமி இருக்கிறார். அதெல்லாம் வழிபாடு செய்து திருப்பங்கூர், சீர்காழி போன்ற கேத்திரங்கள்லாம் வழிபாடு செய்து செல்வது வழக்கம். இங்க வந்து காரண காமியாகும் படி பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சித்திரை மாசம் வசந்த கால உற்சவம், ஆடி மாசம் அம்பாளுக்கு ஆடிப்பூர அம்பாள் 10 நாள் உற்சவம், ஆவணி மாசம் பவித்ர உற்சவம், அப்புறம் ஐப்பசி சஷ்டி உற்சவம், திருக்கல்யாணங்கள், இது மாதிரி எல்லா விசேஷமும் மூர்த்தியானது. சொல்லிக்கொண்டே போகலாம். அனைவரும் வந்து வைத்தியநாத சுவாமியை பற்றி நாம எல்லா வாழ்ல எல்லா விதமான நோய்களும் இன்றி வாழ வைத்தியநாத சுவாமி வழிபடுவோம். சித்திரை விழாவால் செழிக்கும் தலம். இங்கு சிங்கார நகரத்தார் கம்பு ஏந்தும் கோலம். பாத யாத்திரை வந்து பரமனை தோழவே பரந்தோடும் பிணிகள் வைத்தியநாதன் அருளால். உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் TN 360 செய்திக்காக வைத்தீஸ்வரன் கோவிலிலிருந்து செய்தியாளர் ஜோசப்.